பயப்படாதீங்க, நான் தான். என்ன இதெல்லாம்? எஜமான். நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? டீ போட போறோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? என்ன போட போறோம்? டீ போட போறோம். நான் தான் பிடிக்காரன். எப்படி கண்டுபிடிச்சுங்க? பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? மண்டையில இருக்கு கொண்டதா. வேலை செய்யும் போது கொண்டை கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு. சோ நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா கொண்டை அவுக்க போறேன். குருவி கோடு மாதிரி இருக்கு என் முடி. நல்ல ஹேர் கேர் இருந்தா மெசேஜ்ல கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நான் போய் பால் எடுத்துட்டு வரேன். டாடா. என்ன பேய் மாதிரி வந்திருக்கேன் பாத்தீங்களா? பேய்ல நான் தான். எனக்கு ஒரு டவுட். என்ன திட்டுறதுக்குன்னே நீங்க நியூ ஒரு ஐடி கிரியேட் பண்ணிட்டு வரீங்களே, பண்றதான் பண்றீங்க. ஒரு போன் பண்ணிட்டு திட்டுங்களே, எல்லாரும் வேணா சொன்னா. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா டீ போட போறோம். டீ போட வேண்டாமா? ஃபர்ஸ்ட் நாம பாய் இறைச்சி கொண்டே போடணும். போட்டாச்சு. எங்க வீட்டுல எல்லாம் 4 கிளாஸ் தண்ணி ஊத்தணும். அப்பதான் 40 பேருக்கு குடிக்க முடியும். சும்மா சொன்னேன். இதுக்கு பேர் என்ன? எனக்கு தெரியல. சுற்றுவேன். டீ போடணும்னா பால் வேணும். இதுல கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி டீ போடணும். கேஸ் பத்த வச்சிருக்கேன். அவரெல்லாம் இப்படி கட் பண்ணிடணும். அவரு வாங்க, ஆள் வருவாங்க. இப்படி எல்லாம் இல்லைன்னா வாங்க மாட்டாங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிச்சாச்சு. இனிமே என்னெல்லாம் போடணும் தெரியுமா? டீ தூள் போடணும், சர்க்கரை போடணும், உப்பு போடணும், மிளகா பொடி போடணும், எல்லாமே போடணும். அப்பதான் கிளி மாதிரி இருக்கும். ஸ்பெஷல் டீ. இப்ப ரீசெண்டா எல்லாரும் கமெண்ட் பாக்ஸ்லயே அதிகமா இருக்கிறது, சரி அதுக்கு இப்ப என்ன? அதான் அந்த கிஃப்டா. நம்ம கமெண்ட்ல அப்படி வராதவருக்கு நல்லது. பெருமையா இருக்கு உங்களெல்லாம் நினைச்சா. நெக்ஸ்ட் டீ தூள். சாய் வைக்க போறோம், அது டீ தூள் தான் போடணும். காபி போடுறதுனா மட்டும்தான் காபி தூள். என்னடா முட்டாத்தமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. போட்டாச்சு. நான் சொல்லலாமா? வேணாம். ரீல்ஸ். உன் சமையலறையா நானும் பாசக்கரையா நீ. பால் பொங்குது பொங்குது பொங்க. ஒரு வழியா டீ போட்டாச்சு.